ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிபிவி கேமிங். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் நம்ம வந்து பிபிவி கேமிங் பார்த்தீங்கன்னா டிசி ரிலம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சர்வர் மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூடியூபர்ஸ் வந்து நாங்கள் கேம் ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட் பேக் ஆட் பண்ணியிருக்கோம். டிசி ரிலம்ஸ் மாட் பேக் இல்லை, சர்வர் நேமு பெட்டர் ரீஇமேஜின் சொல்லிட்டு ஒரு மாட் பேக்கு. ரொம்ப பெருசு, நிறைய பேர் இல்லாததுன்னு சொல்லி அதை கஸ்டமைஸ் பண்ணி நிறையா பண்ணி ஒரு வழியாக நாங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளாண்டுருக்கோம். நானே பிபிவி ப்ரோ கேமிங் இதுக்கெல்லாம் நாங்கள் விளாண்டுருக்கோம். இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து விளாண்டுருக்கோம். ஸோ ரொம்ப பேசணும், அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு சின்ன குழி தோண்டி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ குழி தோண்டி இங்கேக்குள்ள நிறைய காப்பர் அயன் இதெல்லாம் கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கீழே ஒரு கேவ் இருக்கு. அங்கிட்டு அந்த கேவுக்குள்ளே தான் நம்ம இறங்கி பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா அங்கே நிறைய அயன் ஏதாச்சும் கிடைக்கலாம். இந்த கேவ் தான். இப்போ இங்கேருந்து குதிச்சுன்னா அவ்வளோதான், நான் டெட் பாடி ஆகிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே தோண்டிட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே போயிடுவேன். இதை வச்சு உடைக்கும் 3x3 ரேஷியோவில் உடையிறது. அதனால கொஞ்சம் ஈஸியாகவும் நல்லா ஒரு க்ளூட் அடிக்கிறதுக்கு இது கீழே தோண்டி நம்ம படிக்கிற மாதிரி போட்டு கீழே போயிடலாம். ஓகே, நான் கீழே போயிட்டு அப்படியே வரேன். அப்படியே லைட்டாக தோண்டி போகிறதான், பெருசாக ஒன்றும் இல்லை. லைட்டாக தோண்டி ஒரு 4-5 இது டேட் இல்லையா, ஸ்டோனா? ஓகே, இதை வச்சு உடைப்போம். நான் கூட டேட்டுன்னு நினச்சி உடச்சி பார்த்தேன். கையில் டேட் இல்லை. இதில் பிளாக் ரோட் டெக்ஸ்சர்லாம் மாறி இருக்கனால நமக்கு பழைய மைன்கிராஃப்ட் பார்க்குறது அதே ஞாபகத்தில் இருக்கனால எதுவும் தெரிய மாட்டுது. இருந்தாலும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். உள்ள கியூ நல்லா பெருசாக தான் போகுது, பிள்ளைக்கு நிறைய கிடைக்கலாம், டைமண்ட் கூட கிடைக்கலாம். ஓகே, பார்த்துக்கலாம். ஐயோ, இது குழி கொஞ்சம் கீழே ரொம்ப லாங்கில் போதும். பிளாக்ஸ் இருக்கா? இருக்குது. ஓகே, இதை வச்சு கொஞ்சம் படிக்கிற மாதிரி கட்டிக்க வேண்டியதேன். ஒன்றும் இதை வச்சு கொஞ்சம் மேலே ஏறிக்கலாம். ஓகே, நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது. நான் கேம் மோட் இதை ஆன் பண்ண நினைக்கிறேன். இந்த ஜாம்பி போட தெரியலாம். ஓகே, இங்கே ஒரு பிளாக் வச்சுருவோம், இன்னொரு பிளாக் வச்சிடலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். இறங்க முடியுமா? இன்னொரு பிளாக் வச்சு இறங்கிடுமா? நம்ம இறங்கினாலே கரெக்டாக இருக்கும். நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். நமக்கு ஒரு ஆபத்துனா வேகமாக மேலே ஏறி வர மாதிரியும் இருக்கணும். அதை பார்த்து தான் நம்ம ரெடி பண்ணி போகணும். இந்த ஒன்ட்டியால ஜாம்பி ஐயோ அடிக்கிறான்டா. ஏய் கத்திடுறான். இப்படி அடிக்கிறான், மேலே ஏற முடியாது அவனால். எப்படி அடிச்சான்னு தெரியல. 2 பிளாக் ஹைட் இருக்குது. ஓகே, நம்ம இங்கே தோண்டி கீழே போவோம். இன்னும் ஒரு நிமிஷத்தில் கீழே இருக்கிற லூட்லாம் மறைஞ்சிடுமா? நமக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை, அதனால் அது பிரச்சனையும் இல்லை. ஓகே, இந்த இடத்துல 2 பிளாக் வச்சுருவோம், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் படிக்கிற மாதிரி கட்டியாச்சு. ஓகே தான். ஸ்கெலிட்டன் அடிச்சிட்டான்டா. டேய், எங்கே இருக்கேன்? அந்த இருக்கேன். க்ரீப்பர் வருது. மேலே எறியணும். ஐயா, நீங்கள் இந்த இடத்துல நினச்சலாம். ஐயோ, போச்சு வெடிச்சிருச்சு. ஸோ ஒழுங்கு ஸ்க்ரீட்டினோட வந்துருக்கேன். பிளாக் வச்சு சின்ன பிளாக் முடிஞ்சு போச்சுடா. ஸ்க்ரீட்டிங் தெரிவிக்கேன் போட்டு ஒரே அடியில் சேர்த்துக்கேன். 5 நிமிஷம் போயிருக்கேன். என் மேலே ஒரு அடிச்சாண்டா. சாவுடா. ஜாம்பி சாவுடா. ஓகே, படிக்கட்டு மேலே ஏறிக்கலாம். மேலே ஏறதுக்கு ரொம்ப ஐயோ வைக்கான். ஜாம்பி மட்டும் தானே போட்டு தெரியலாம். ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்கா? ஐயோ, ஜாம்பி தான். ஐயோ அடிச்சாண்டா. ஐயோ, ஒரு காட்டுது இருக்குது. முடிச்சுலாம் நினைக்கிறேன். முடிச்சா க்ரீப்பர் வந்துட்டான்டா பின்னாடியே. மேலே ஏறிடலாம். இந்த இடத்த மூடிடுவோம். நம்ம முதல்ல க்ரீப்பர் இந்த வழியாக வந்து விடிச்சாண்டா. அந்த தான் நிற்கிறேன். இந்த இடத்த மூடிடலாம். அப்போ தான் நமக்கு சேஃப்டி. நம்ம எடுத்த லூட்டை மேலே போயிட்டு நம்ம செஸ்ட்டில் வச்சுட்டு வந்துடுவோம். முதல்ல இங்கே ஒரு க்ரீப்பர் நிற்கிறானே. செத்துற. ஈஸியாக முடிச்சுடா. ஒரு ஃபஸ்ட்டு க்ரீப்பர் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் மேலே லூட்டெல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, திரும்பி நம்ம உள்ளே வந்தாச்சு. ஏதாச்சும் டைமண்ட் அயன் ஏதாச்சும் கிடைக்காம பார்ப்போம். டார்ச் வச்சுட்டே போகலாம். என்னடா கும்பலாக வந்துட்டாங்க. இனே வச்சு இங்கே முடிச்சிடலாம். ஓகே, முடிச்சாச்சு.
இவனும் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியது. ஓகே, என்ன இருக்குது, இது உடச்சிட்ருவோம். மேலே ஏறிட்டு ஒரு டார்ச் வச்சுட்டே போகலாம். அப்போ திரும்பி வரும்போது ஜாம்பி கிம்பி எதுவும் ஸ்பான் ஆகாமல் இருக்கும். என்னோட டார்ச் இல்லையா? ஓகே, ஸ்டிக் கிராஸ் ஸ்னேக். ஐயோ, கோல் இல்லையா? கோல் இங்கே எங்கேயோ பார்த்தேனே. ஓகே, இந்த இருக்குது கோல். இதை கொஞ்சம் உடச்சிக்கலாம். ஓகே, ரொம்ப பேச வேணாம். ஏதாச்சும் அயன் ஏதாச்சும் பிரச்சனை நான் வந்து பார்க்குறேன். அப்படியே வந்துட்டு இருந்தேங்க. இது என்னன்னு தெரியல, இது கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. ஆமெத்திஸ்டில் நடந்த படம் எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்குது. இது என்னன்னு தெரில. இதையும் உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்காச்சும் யூஸ் ஆகலாம். ஏதாச்சும் ஆர்மர் பண்ண, இல்லை புது ஸ்வாடு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகலாம். எதுக்கு யூஸ் ஆகுன்னு தெரில. எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு ஏதாச்சும் கிடைக்குதான் பார்ப்போம். அதே மாதிரி நான் பாட்டில் அப்படியே உள்ளே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு அடிச்சிச்சு. இது என்ன பார்த்தா கோஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருப்பேன், ஆனால் இது என்ன தெரில. இது கொஞ்சம் ஜாம்பி மீட் தான் கிடைக்குது, பெருசாக எதுவும் கிடைக்கல. சரி, ஓகே, அப்படி இப்படி வந்து மற்றது அப்படி இல்லை கிடைக்க ஆரம்பிச்சு. நான் அப்படியே வந்து நீங்கள் இவ்வளோ ஒரு பெரிய கேவ் ஒன்று பார்த்தேன். அந்த கேவுக்குள்ளே போனால் எனக்கு தெரிஞ்சு டைமண்டு எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கீழே இப்போதைக்கு போக முடியாது, ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கும். விழுந்தால் மொத்தமாக முடிஞ்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எனக்குள்ளேயே என்னென்ன கிடைக்குன்னு பார்ப்போம். பார்த்து எல்லாத்தையும் லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கலாம். போடு, புது ஓர் புதுசாக ஓர்ஸ் அயன்லாம் இங்கே இருக்குது. அயன் புதுசு கிடையாது, அயனை மட்டும் மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மொத்தமாக மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் எடுத்து முடிச்சுட்டு வரேன். ஓகே, புது இல்லையா, நம்ம இந்த புது ஓரை எடுக்க வந்துட்டோம். ஸ்டோனால் வருமானு தெரியலையே, வரல. டைமண்ட் பிக்கெக்ஸ் வேணுமா? ஐயோ, டைமண்டுக்கு நான் எங்கடா போவேன்? சரி தான், இப்போதைக்கு அயனை முடிக்கிறது இந்த டைமண்ட் பிக்கெக்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம், பார்த்துக்கலாம். அப்புறம் ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய அயன் இருக்குது. இப்போதைக்கு ஒரு 1 ஸ்டாக் கிட்ட. அதனால் பார்த்திங்கன்னா அயனை ஃபுல்லாக உருக்கி அயன் டூல்ஸு, அயன் ஆர்மர்னு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆச்சு, அதான் பார்த்தேன், ஏதோ பக்காக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இருக்கிற அயனை ஃபுல்லாக உருக்கணும். ஃபஸ்ட்டு அயன் வந்துருச்சு. இது வேணால் நம்ம கையில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த கம்ப்ளீட் தான் அன்லாக் ஆகிருக்கு அச்சீவ்மெண்ட்டு. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை வச்சு என்னென்ன ரெசிபியில் ஓப்பன் ஆகிருக்கும் பார்ப்போமா. இதை வச்சு கிராஃப்டிங் டெவலப் பண்ணுவோம். இதே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிருக்கேன். இதில் பெருசாக எதுவும் இல்லை. இதை வச்சு இது பண்ணலாம்டா. இது ஒன்றே கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெசிபி எதுவும் அன்லாக் பண்ண மாதிரி தெரில. இதில் பார்ப்போம். இதுலேயும் எதுவும் அன்லாக் பண்ண தெரியல. சீல்டு மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, சீல்டு பண்ணலாம். ஒரு அயன் வந்து சீல்டு பண்ணலாம் தான். சீல்டு எதுக்கு எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா கீழே அந்த கேவுக்குள்ளே போனோன்னா யூஸ் ஆகும். ஓகே, வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தா ஏதோ புதுசாக ஏதோ பிளாக் ஒன்று இருக்குது. இது லைட் மாதிரி இருக்குது. 1-2 ஏதோ புதுசாக இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணாமல் விட மாட்டோம். ஓகே, இதுங்க ஃபுல் செட் அயன் ஆர்மர் மாதிரி. ஓகே, 29 அயன் ஸ்மெல்ட்டாக இருக்குது. ஃபுல் செட் ஆர்மருக்கு எத்தனை அயன் தேவைப்படும்? ஹெல்மெட்டுக்கு 5, செஸ்ட்டுக்கு 8, 14, பேண்ட்டுக்குன்னு இதை கணக்கு பண்ணாலும் பேண்ட்டுக்கு ஒரு 7, 14 ஒரு 7 20, அதுக்கு ஒரு பூட்ஸுக்கு ஒன்று 24 தானே இருக்கும். மீதி 5 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் செட் அயன் ஆர்மர் பண்ணிடலாம். ஹெல்மெட்டு, செஸ்ட்டு, பேண்ட்டு, பூட்ஸு
ஓகே. நான் கணக்கு பண்ண மாதிரி கரெக்டாக இருந்திருக்கு. ஹெல்மெட்டுங்கடா, ஹெல்மெட்டு மாட்டிக்கலாம். ஓகே ஓகே. மிச்சாயின்னு அது ஸ்மெல்ட் ஆகட்டுமா இல்லை பார்த்துக்கலாமா? ஓகே, இல்லை அது வேணால் இருக்கட்டும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு அயன் பிக்காக்ஸ் ஒன்று, இது ஆக்ஸ் ஒன்று, பிக்காக்ஸ் ஒன்றுன்னு எல்லாம் பண்ணிக்கலாம் அயனில். ஏன்னா அயன் டூல்ஸ் இப்போ நமக்கு முக்கியம் தேவை. ஓகே, இப்போதைக்கு இன்னும் ஒரு 7 அயன் ஏதாச்சும் பண்ணலாமா? பிக்காக்ஸ் எடுத்து கீழே வச்சுக்கலாம். ஸ்வாடியும் ஸ்டோனுக்கு பதிலாக ஃபுட்டுக்கு பதிலாக போயிட்டு ஸ்டிக்குக்கு பதிலாக வச்சாச்சு. ஓகே, ஸ்டிக்ஸ் கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கலாம். டார்ச் சொல்லிட்டு ஹேமர் இருக்கும்ல, ஹேமர் க்ராப் பண்ணிக்கலாம். அயன் ஹேமரு எங்கடா அந்த ஹேமரு? ஓகே, இது எங்கேன்னு தெரியல. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு டைமிங் ஓட ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, வீடியோ எப்படி ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில்